ஜெயம், இரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம். எதிரியை புறத்திடும் இரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் இரத்தம் ஜெயம், எதிரியை புறத்திடும் இரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் இரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் இரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் இரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் இரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம். பாவங்கள் போக்கிடும் இரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் இரத்தம் ஜெயம், பாவங்கள் போக்கிடும் இரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் இரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் இரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் இரத்தம் ஜெயம், சமாதானம் தந்திடும் இரத்தம் ஜெயம், நமக்கு சமாதானம் தந்திடும் இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம். விடுதலை தருகின்ற இரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் இரத்தம் ஜெயம், விடுதலை தருகின்ற இரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் இரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் இரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் இரத்தம் ஜெயம், பலவான மாற்றிடும் இரத்தம் ஜெயம், பலவான மாற்றிடும் இரத்தம் ஜெயம், ஓஹோ இரத்தம் ஜெயம், ஆஹா இரத்தம் ஜெயம், ஓஹோ இரத்தம் ஜெயம், ஆஹா இரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம். ரெண்டு ராஜாக்கள் 5:13. அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே. பார்த்தீங்களா, நாகமாண்டிய ஊழியக்காரர்கள் எவ்வளோ நல்லவர்கள். அவர் தப்பு பண்ணுறாரு, கோவப்படுறது நியாயம் இல்லை. இவ்வளோ தூரம் வந்தாச்சு, இதை செஞ்சு பார்த்தா சுகம் கிடைக்குங்கிறத அவங்க அறிவிலிருந்தும் அனுபவத்திலிருந்தும் புரிந்து கொண்டு அதை மிகவும் ஒரு பவ்யமான முறையில், தாழ்மையான முறையில் அவங்க நாகமான்ட்ட போய் சொன்னாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். நல்ல நண்பர்கள் தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுபவர்கள், கேம் சேஞ்சர்ஸ் என்பதை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். நாகமான ஒரு வார்த்தை கீழ்ப்படிந்ததுனால அவர் சுகம் பெற்றார், புதுவாழ்வு அடைந்தார். நாமும் கூட நல்ல நண்பர்களை நம் பக்கத்தில் வைத்திருக்கும் பொழுது, அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையின் வேதனையெல்லாம் மாற்றப்படுகிறது. ஒரு மனிதன் வாழ்வது வீழ்வது நண்பர்களுடைய கையில் தான் இருக்கிறது. யாரை பக்கத்தில் வைக்கிறோம் என்பதில் தான் இருக்கிறது. எரிகிறது எண்ணெயில் தீயை ஊற்றுபவர்கள் நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. விடாத பார்த்துருவோன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. பொறுத்து போ, இதில் என்ன இருக்குது, விட்டு கொடு, நாளைக்கு பார்த்துக்கலாம், பொறுமையாயிரு, அமைதியாயிரு, அப்படி சொல்லுகிற உண்மையான நண்பர்களும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நண்பர்களை பக்கத்தில் வைப்போம், ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றி பலிகள் செலுத்தியேனா என் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியேனா என் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். சிறியவனை புழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடாக்கோடிய பெருகுவீர்களாக, நம்முடைய பிள்ளைகள் கோடாக்கோடிய பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். இதனாலில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 10வது வசனம் முதல். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொன்னான். நாகமான் கடுங்கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் இந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். பார்த்தீங்களா, ஆண்டவர்கிட்ட ஊழியக்காரர் ஒருத்தர் இருக்கார், எலிசா தீர்க்கதரிசி. அவர்கிட்ட போனால் தான் சுகம் கிடைக்கும்னு சொல்லி வீட்டில் வேலை பார்க்குற அந்த வேலைக்கார பிள்ளை, சின்ன பிள்ளை சொல்கிறா. எப்படியோ ஆண்டவர் உள்ளத்தில் ஒரு ஏவுதலை கொடுத்து சீரியா நாடுங்கிறது ரொம்ப தூரத்தில் இருக்குது. அவங்க தான் இஸ்ரவேல் மேலே ஆட்சி செஞ்சிட்ருக்காங்க. அது நாட்டு முக்கியமான படைத்தளபதியாக நாகமான் அவர் அப்படியே அங்கேருந்து புறப்பட்டு எப்படி இல்லாமல் சுற்றி அடித்து கடைசியில் வர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறார். பக்கத்தில் தான் ஊழியக்காரர் இருக்கார். அவர் சொன்னதை செஞ்சால் அவருக்கு சுகம் கிடச்சிடும். அவர் ஏங்கிட்டுருக்கார், தவிச்சிட்ருக்கார், எனக்கு எப்படியாவது இந்த குஷ்டரோக வியாதியிலேருந்து விடுதலை கிடைத்திராதா, என்னை சிறுமைப்படுத்துகிறது, என்னை வெட்கப்படுத்துகிறது, நான் இவ்வளோ பெரிய படைத்தளவிதாக இருக்கும் பொழுது அது என்னை கொட்டுகிறது, நான் தலை குனிந்து போகிறேன், வெட்கப்படுகிறேன்னு சொல்லி துடிச்சிட்ருக்காரு. அவர் ஏங்கிக்கிட்டு இருந்த அந்த ஆசீர்வாதம் அந்த வீட்டுக்குள்ளே இருக்குது, எலிசா தீர்க்கதரிசிட்ட இருக்குது. அவர் அங்கே வந்துடுறாரு. அப்போ அவர் சொல்லி விடுறாரு, நீ போய் யோர்தான் நதியில் 7 தரம் மூழ்கி எழும்பு, உனக்கு சுகம் கிடைத்து விடும். என்ன செய்யணுங்கிறதையும் அவர் சொல்லிடுறார். இதை செஞ்சால் உனக்கு சுகம்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறார். மிகவும் நெருக்கமாய் வந்து விட்டார், வழியும் காண்பிக்கப்பட்டு விட்டது. ஆனால் அந்த நேரத்தில் அவர் அதை பெரிதாய் நினைக்காதபடி கடுங்கோபம் கொண்டார் என்று நாம் வாசிக்கிறோம். ஏன் கோபம் கொண்டார் என்று நான் சிந்தித்து பார்த்தேன். அதுக்கு முக்கிய காரணம், என்னை வீட்டுக்குள் அழைக்கலையே, எனக்கு மரியாதை கொடுக்கலையே, நான் யாரும் தெரியுமாங்கிற ஒரு எண்ணம். 2வதாக அவர் சொன்னார், என்னை அழைத்து தன் தேவனுடைய நாமத்தை சொல்லி குஷ்டரோகம் இருக்கிற இடத்தை தடவி கொடுத்து அவர் இப்படியாக எனக்காக ஜெபம் பண்ணுவார், நான் சரியாயிருவேன்னு நினச்சேன். நான் ஏன் அப்படி செய்யலை? அதாவது தன்னுடைய விருப்பப்படி அந்த ஊழியக்காரன் நடந்து கொள்ள வேண்டும், ஜெபிக்க வேண்டும், சுகத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது என்பதை அவரே அங்கே சொல்லுகிறார். கடவுளிடத்தில் வந்த பிறகு, ஆண்டவரே எனக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் தான் இல்லைன்னு சரணாகதி அடைய வேண்டுமா? அதை விட்டு இவர் நான் சொல்கிறபடி அவர் செய்யணும், என்னுடைய விருப்பத்தின்படி அந்த இடத்தை தடவி கொடுக்கணும், ஜெபம் பண்ணணும், அப்படிலாம் நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லி அவர் செய்யலேன்னு கோவப்பட்டாராம். இதெல்லாம் நமக்கு பெரிய பாடங்களாக வாழ்க்கையில் இருக்கின்றன. நாகமானுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய ஒரு எச்சரிப்பாக இருக்கிறது. என்ன எச்சரிப்பாக இருக்கிறது? நாமும் கூட இவரை போல சில காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் மிகவும் ஏங்கி தவிக்கிறோம், மிகவும் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்குறோம். அப்படியாக நம்ம அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்றதுக்கான அந்த த்ரெஷ்ஹோல்டு பக்கம் நம்ம வந்த பிறகு, பக்கத்தில் வந்த பிறகு, அங்கே நாம் இவர் செய்த தவறுகளை செய்து விடாதபடிக்கு நாம் கவனமாக இருக்கும்படியாக அழைக்கப்படுறோம். நிறைய பேரில் ஊழியத்தில் பார்க்கும்பொழுது அவங்க விழுந்து போனதுக்கு ஒரே ஒரு காரணம், நான் சொல்கிறபடி எல்லாரும் கேட்கணும், நான் தான் முக்கியமான ஆளாக இருக்கணும். அதுதான் அவங்களுடைய விருப்பமாக இருந்தது. நான் சொல்கிறபடி தான் எல்லோரும் கேட்கணும். இது வீட்டிலையே நம்ம பார்க்கலாம், நான் சொல்கிறபடி தான் எல்லாம் கேட்கணும் ஒரு சிலர் சொல்லுவாங்க. அது பழக்கம் அப்படி ஊழியத்திலே வருது. ஊழியத்துக்கு வந்த பிறகு நான் சொல்கிறபடி தான் எல்லோரும் கேட்கணும். அது எப்படி நடக்கும்? எப்படி சாத்தியம்?
அன்பினால் ஒருவருக்கு ஒருவர் அடிமையாக இருக்கலாம். ஒரு அன்பின் நிமித்தமாக எதுவும் சொன்னாருன்னு நம்ம கேட்கலாம். அன்பின் நிமித்தமாக நம்ம எல்லா விதத்திலும் விட்டு கொடுக்கலாம். ஆனால் நான் சொல்கிறபடி தான் கேட்கணும்னு சொல்லி நம்ம ஒரு ஆணவத்தோடு செயல்படுகிற பொழுது, நமக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பை வைத்துக்கொண்டே வாழுகிற பொழுது அங்கே எதுவுமே நிலைத்திருக்காது. எல்லாம் வெடித்து செதறிவிடும், அழிந்து போய்விடும். இதனால தான் நிறைய பேர் இந்த ஊழியத்தில் இருக்க முடியாமல் போனாங்க. நான் சொல்கிறபடி தான் கேட்கணும்னு நிறைய பேர் வாழ்க்கையில் நான் சந்தித்து வரேன். அவங்க சொல்கிறபடி தான் கேட்கணும். அது எப்படி நடக்கும்? நடக்கவே நடக்காது. இது ஒரு கசப்பான உண்மை. ஆண்டவரே, நீ எந்த பாதையில் நடத்தினாலும் நான் அதை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொல்லி அவர் நம்ம எப்படி இழுத்துட்டு போனாலும் நமக்கு ஒப்பு கொடுக்கணும், ஏற்றுக்கொள்ளணும். கெட்ட குமாரன் திரும்பி வருகிறார், மனம் திரும்பிய மைந்தனாக. அப்போ அவர் அப்பாட்ட என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா? அப்பா, நான் இனி உம்முடைய பிள்ளை என்று அழைக்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்ல, என்னை வேலைக்காரனாய் வைத்துக்கொள்ளும். பிள்ளையாக இருந்தானா அது வேணும் இது வேணும்னு கேட்பேன், அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு சொல்லுவேன். இப்போ வேலைக்காரன், நீர் என்ன சொன்னாலும் நான் செய்வேன் ஐயா. என்னைக்கு நம்மை மதிக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்த்து விட்டோமோ, நம்ம சொல்லபடி தான் கேட்கணும் நம்ம எதிர்பார்த்து விட்டோமோ, அன்றைக்கு நாம் தேவனுக்கு தூரமாகி விட்டோம். அன்றைக்கு அனைத்து வேதனைகளையும் நாம் வரவழைத்து விட்டோம் என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. யாரும் நம்மளை மதித்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம், கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பார். மதிக்கலைனாலும் பரவாயில்லை, நம்ம ஒன்றும் குறைந்து போக போவதில்லை. நான் சொல்லபடி தான் கேட்கணும், நான் எப்படி சொல்கிறேனோ அப்படி தான் செய்யணும்னு சொல்லி சொன்னாலே அங்கே அது நிச்சயமாக அந்த உறவுகள், நட்புகள், ஊழியங்கள், பிஸ்னஸ்கள் எல்லாமே உடைந்து சிதறி போய்விடும் என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. அடுத்தாப்புல அப்படி ஒருவேளை செய்யாமல் போனால் கூட பரவாயில்லை, சரி நான் சொன்னேன் கேட்கல, நல்ல ஆலோசனை சொன்னேன், சரி அவங்க கேட்கல பரவாயில்ல, தொடர்ந்து நம்ம பிரயாணிப்போம்னு சொல்லி போனால் அதுவும் நல்ல பாராட்டப்பட வேண்டிய விஷயம். நான் சொன்னபடி கேட்கலன்னா கோவம் வருது பார்த்தீங்களா? நான் இருக்கவே மாட்டேன், இந்த மாதிரி நான் திரும்பி போகிறேன்னு சொல்லி இவர் சொன்ன மாதிரி திரும்பி போகிறாங்கன்னு வைங்களேன், அது மிகவும் அதை விட அதிக வேதனையானது. அஹீத்தோப்பல் உங்களுக்கு தெரியும், நல்ல ஆலோசனையை அப்சலோம் கொடுக்குறாரு. அன்றைக்கி மட்டும் ஓகேன்னு சொல்லியிருந்தாருன்னா போய் கொண்டுட்டு வந்திருப்பார் தாவீதை. அப்சலோம் என்றைக்குமே ராஜாவாக இருந்திருக்கலாம். ஆனால் அதை அவர் கேட்காம ஏமாந்து போய் வேண்டான்றார். உடனே தான் அஹீத்தோப்பல் என்னுடைய ஆலோசனையை கேட்கவில்லையாங்கிற கோவத்தில் தாங்க முடியாத மன உளைச்சலில் போய் நாண்டு கொண்டு செத்தார் என்று காண்கிறோம். யாருக்கு நஷ்டம் இதில்? அப்சலோம் தான் நஷ்டம். அந்த ஆலோசனை கேட்காம பின்னால் அவர் போய் செத்து போயிட்டார். இவருக்கு என்ன குறைஞ்சி போகுதில்லை, ஒன்றுமே குறைஞ்சி போகல. ஆனால் அது தாங்க முடியல. என்னுடைய ஆலோசனையை கேட்கலேன்னு சொல்லி அவர் போய் தற்கொலை செய்து கொண்டார் என்று நான் காண்கிறோம். நிறைய பெற்றோர்களை நாம் இன்றைக்கி சந்திக்கிற பொழுது, என் பிள்ளைகள் என் சொல்படியே கேட்பதில்லை. பிள்ளைங்கனாலே அப்பா அம்மா சொல் பேச்சு தான் நடக்கணும். ஒரு வயது ஆகின பிறகு பிள்ளைகள் ஏன் சொல்படி தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. பிள்ளைகளுக்கு இப்போ அறிவு வந்துருச்சு, அவங்களுக்கும் 20 வயசு ஆயிடுச்சு, 30 வயசு ஆயிடுச்சு, 50 வயசு ஆயிடுச்சு. இனி அவங்களுக்கு நன்மை தீமை தெரியும், அவங்களே முடிவெடுத்து அவங்க இஷ்டப்படி வாழ்வாங்க. அங்கே போயிட்டு நான் சொல்கிறபடி தான் நீ கேட்கணும், நான் சொன்னா தான் நீ உட்காரணும், நான் சொன்னால் தான் எந்திக்கணும், சின்ன பிள்ளை மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்க என் பேச்சை கேட்கலன்னு நம்ம சொல்கிறது சரியான முட்டாள்தனமான காரியம். உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு, இனி நீங்கள் வாழ்ந்துக்க வேண்டியதான், இனி நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் சரிதான். ஒரு வயது வந்த பிறகும் பிள்ளைகளை என் கட்டுப்பாட்டில் இல்லையே, என் சொல்படி கேட்க மாட்டேங்கிறாங்களே என்று எதிர்பார்ப்பது நியாயம் இல்லை. அவங்கள அவங்கள விட்டுறணும். ரொம்ப மோசமான பாதையில் போகிறாங்க பிள்ளைங்க போகிறாங்க அப்படின்னா தான் நம்ம ஆண்டவர்கிட்ட மன்றாடணும், ஆண்டவரை என் பிள்ளைகளை நல்வழிப்படுத்தணும்னு சொல்லி கேட்கணும். நம்ம சின்ன வயசில் பிள்ளைங்க நம்மகிட்ட இருக்கிற மாதிரியே வயசான புறம் இருக்கணும்னு நினைக்கிறது அது 10ஆம் பசலைத்தனமானது, அது சிறு பிள்ளைத்தனமானது. அப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளை தூக்கி தூர நாம் வீசி விடுவது நலமாக இருக்குது. அடுத்தாப்புல ஒரு கடும் கோபம் வந்துச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். நான் வாசலில் நிற்கிறேன், நாகம்மான் சிறி நட்டு பழத்தில் போய் என்னை மதிக்கலைங்கிற கோபம் ஒரு மனிதனை பைத்தியமாக்கும். கோபம் வருகிற பொழுது ஒரு மனிதன் என்ன தவறை வேண்டும் என்றாலும் செய்வான். கோபம் என்பது எல்லாருக்கும் பொதுவானது. ஈவன் நாய்க்கு கூட கோபம் வருது, அது கழுத்துக்கு வீசினா கோபப்படும், பாம்பு கோபப்படுது, பூனை கோபப்படுது, எல்லாருக்குமே கோபம் என்பது வருது. மனுஷனுக்கும் கோபம் வருது, தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கூட கோபம் வரலாம். ஒரு 5 நிமிடம் அந்த கோபத்தை நாம் அடக்கி விட்டோம் என்றால், அமைதியாக இருந்து விட்டோம் என்றால் மிகப்பெரிய வேதனைகளுக்கு நாம் தப்பிக்கொள்ளலாம் என்பதில் சந்தேகமே இல்லை. ஒரு 5 மினிட்ஸ் தான் அந்த கோபம் நம்மளை விட்டு போயிடும். ஆனால் அந்த கோபத்தை நம்ம கட்டுப்படுத்தாமல் நம்ம இஷ்டத்துக்கு பேசிட்டோம்னா நல்ல நல்ல உறவுகளை நாம் இழந்து விடுவோம், நிறைய காரியங்கள் இழந்துடுவோம், பெரிய குற்ற செயல்களை நம்ம செய்துடுவோம், பல காரியங்கள் தவறுகள் நடந்துடும். ஒரு ஒரு சகோதரி என்று ஜெபிக்க வந்திருந்தாங்க, அவங்க அம்மாவும் கூப்பிட்டு வந்திருந்தாங்க.
நடுத்தர வயது என்று நினைக்கின்றேன். அப்போ அவங்க ரொம்ப துக்கமாக இருந்தாங்க. அவங்கள்ட்ட என்ன பிரச்சனைமா, என்ன காரியத்துக்காக நான் ஜெபிக்கணும்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவங்க சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்குது. அவர் கர்த்தரை அறியாத குடும்பத்தார், இவங்க மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அப்போது கல்யாணம் ஆகுது, ஒரு 2 சின்ன பிள்ளைகள் இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. இந்த கல்யாணம் ஆகி போயிருக்கிற இந்த சகோதரிக்கு தம்பி ஒருத்தர் இருக்கார். அவர் காலேஜ் படிக்கும் பொழுதே ஜாலியாக இருக்கார், சரியாக படிக்கிறது இல்லை, அரியர் நிறையா இருக்குது, ஊர் சுற்றுறது அப்படிலாம் சொல்லியிருக்கார். அதனால் இவருடைய கணவருக்கு இந்த சகோதரியுடைய தம்பியை பிடிக்காது, மச்சனை பிடிக்காது. என்னமே இவ்வளோ பொறுப்பற்று போய் சுற்றுறா, அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான்னு பிடிக்காது. ஏன்னா அவர் வேலை பார்க்குறாரு, அவர் ஒழுங்காக இருக்கணும்னு சொல்லி நினைக்காது. அதனால் இவருக்கு தம்பியை பிடிக்காது. இருந்தாலும் தம்பியை விட்டு கொடுக்க இவர்களால் முடியல. தம்பி மேலே பாசம் இருக்கும் இல்லையா. ஒரு தம்பி நான் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி அத்தான்ட்ட வந்து பைக்கை கேட்குறாரு, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லி கேட்குறாரு. அவசரமாக போகணும், சரி கொடுப்போன்னு கொடுத்துற, முதல்ல தரமாட்டேங்கிறாரு, பிறகு இவங்க கொடுங்கன்னு சொன்னோன்னே கொடுத்துறாங்க. பைக்கை வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு இத்தனை மணிக்கு வருவேன்னு சொல்லிட்டு போனால் தம்பி வரலை, தாமதமாயிடும். இவர் வெளியே போகணும், எங்கே முக்கியமாக போகணும், பைக் எதிர்பார்த்துட்டே இருக்கார், அவர் வரவே இல்லை. அதனால் அவர் கோபம் வந்துடுது. கடைசியில் வெளியே தேடி போகிறார். அவர் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நின்று அந்த பையன் பேசிக்கிட்டு நிற்கிறான். நான் இத்தனை மணிக்கு வருவேன், திருப்பி வருவேன், பைக் கொடுத்துருவேன்னு சொன்னது ஞாபகத்தில் இல்லை. சின்ன பையன், அவர் அங்கே முக்கியமான வேலைக்கு போகணும். கோபத்தில் கொந்தளிக்கிறார். அந்த வெளியே போய் வாக்குவாதம் நடக்குது. பைக்கு எப்படி வச்சு நிற்கிறது சொல்ல, அந்த பையன் பதிலுக்கு எதை சொல்ல, வாலிப பையன் இல்லையா. கோபத்தில் அத்தான் அந்த பெண்ணுடைய கணவர் அவருடைய தம்பி கத்தியால் குத்தி கொண்டு விட்டார். அந்த கோபத்தில் உச்சகட்டமாக கத்தி எடுத்து சொந்த மச்சனே அவர் குத்தி கொண்டு விட்டார். அதுக்கப்புறம் ஜெயிலில் அவரை பிடிச்சி போட்டிருக்காங்க. அந்த நேரத்தில் தான் என் சகோதரி ஜெபிக்க வராங்க. அப்போ ரொம்ப கண்ணீரோடு இருக்காங்க. என் தம்பியும் இழந்துட்டேன், இவரும் ஜெயிலுக்கு போயிட்டார், அவங்க கோவப்பட்டதுனால இப்படி பண்ணிட்டாங்க. அது கேட்கும் பொழுது எனக்கு வருத்தமாக இருந்தது. ஒரு நிமிடம் கோபத்தை அடக்காதனால அவர் கொலை செய்து விட்டார். அந்த பையனும் செத்து போயிட்டான். இவர் வாழ வேண்டியவர் இவர் ஜெயிலில் பிடிச்சி போட்டிருக்காங்க. இனி என்ன வாழ்க்கை? கொலை செய்த பிறகு அந்த பழி சும்மா விடுமா? ஒரு நிமிஷம் கோவம் வரும்போது, அவன் இப்படி பண்ணுறான்னு கோவம் வரும்போது அவர் அதை அடக்கியிருந்திருப்பார் என்றால் அவரும் நல்லா வாழ்ந்திருக்கலாம், அவனையும் வாழ விட்டுருக்கலாம், இந்த மனைவி இவங்களுக்கு சந்தோஷமாக இருக்க வைத்திருக்கலாம். கோபத்தினாலே அழிந்து போனவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க. ஒரு பொழுதும் நாம் கோபப்படக்கூடாது. கோபம் வரும், கண்டிப்பாக வரும். அதை அடக்கிய பழக வேண்டும், அமைதியாக இருக்க பழக வேண்டும். அதில் மட்டும் கடந்து போன பிறகு நம்ம நிதானமாக காரியங்களை செயல்படுத்த வேண்டும். அவருடைய வேலைக்காரர்கள் என்ன செய்கிறாங்க பாருங்கள். அவர் ஊழியக்காரர் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் நீர் அதை செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும் அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடு சொல்லுகிற பொழுது அது செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். இவர் கோவப்பட்டு திரும்பி போகிறார். உடனே அவருடைய வேலைக்காரங்கள்லாம் வராங்க. ஐயா, தகப்பனே, எவ்வளோ நல்ல வேலைக்காரங்க பார்த்தீங்களா, அவர் கஷ்டமான ஒன்று செய்ய, அப்போ தான் உனக்கு சுகமாகனு சொல்லியிருந்தால் செஞ்சுருப்போம். ரொம்ப ஈஸியான காரியம், பொழுது உனக்கு சுத்தமாயிருன்னு சொல்லியிருக்காரு. அப்பொழுது அதை நம்ம செஞ்சு பார்த்தான்னு இவங்களுக்கு ஒன்றும் லாபம் கிடைக்க போகிறதில்ல. வியாதி வந்து இவங்களுக்கு கிடையாது, நாகமானுக்கு தான் வியாதி. ஆனால் தங்கள் எஜமானன் தவறு செய்கிறார் என்பதை அவர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க அறிவானவங்க, நல்ல அனுபவமானவங்க, இவர் பண்ணுற தப்புங்கிறத அவங்க உணர்ந்துக்கிறாங்க. அதனால் எஜமான்கிட்ட போய் மெதுவாக பேசுகிறாங்க. அவர்கிட்ட போய் கோபம் பேசியிருப்பாங்கன்னு வைங்களேன், என்ன ஒரு ஈஸியான சொல்ல செஞ்சான்னு சொன்னால் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு ஒரு சொல்லியிருப்பார். தாழ்மையாக சொல்கிறாங்க, ஐயா, இதை விட கடினமான ஒன்று சொன்னார்னா செஞ்சுருப்போம், ஏன் இதை செய்யக்கூடாது? அன்பாக ஆலோசனை சொல்கிறாங்க. நண்பர்கள் என்பவர்கள் எவ்வளவு வாழ்க்கையில் முக்கியம் என்பதை வந்து இந்த சம்பவம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறது. நம்ம கூட இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களாக இருக்கணுங்கிறதையும் இந்த சம்பவம் வந்து சொல்லிக் கொடுக்குது. அன்பாக பேசுகிறாங்க, நல்ல ஒரு சஜஷனை சொல்கிறாங்க. எவ்வளவோ செஞ்சு பார்த்துட்டோம், எங்கேயுமா போயிட்டோம், இந்த ஆள் கஷ்டமானது செய்ய சொன்னாலும் செஞ்சுருக்கேன், இது எளிதானது தானே, இது செஞ்சு பார்த்தாங்க. அந்த நாளிலே அவர்கள் மிகவும் தாழ்மையாக போய் சொல்கிறாங்க. அதனால தான் அவர் மனசு மாறுறாரு, ஓகேன்னு சொல்கிறார். நல்ல நண்பர்கள் நிச்சயமாக நமக்கு தேவை. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நலம் விரும்பிகள் நமக்கு தேவை, வெல் விஷர்ஸ் நமக்கு தேவை, நமக்கு சரியான ஆலோசனை கொடுக்கிறவர்கள் நமக்கு தேவை. வேண்டாம், இதை செய்ய வேண்டாம், இவங்ககிட்ட பழக வேண்டாம், இப்படி பேச வேண்டாம், இந்த இடங்களுக்கு போக வேண்டாம், இப்படிப்பட்ட நண்பர்களாக இருக்க வேண்டாம், நல்ல ஆலோசனை சொல்கிறவங்க தேவை. அது பெற்றோராக இருக்கலாம், உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், உற்ற தோழர்களாக இருக்கலாம்,
கூட படித்தவங்களாக இருக்கலாம், பாஸ்டராக இருக்கலாம். நம்மக்கிட்ட வந்து சொல்லுவாங்க, வேண்டாம் செய்யுங்க, செய்யாதீங்க. அப்படிப்பட்டவர்கள் மிகவும் மிகவும் விலையேறப்பட்டவர்கள். அப்படிப்பட்டவர்களை பக்கத்தில் நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். நல்ல ஆலோசனைகள் மிக முக்கியமானவைகள். நாம் தவறு செய்கிற பொழுது, நமக்கு கிறுக்கு பிடிக்கிற பொழுது, நாம் வேறு பாதையில் செல்கிற பொழுது நம்மை நல்வழிப்படுத்த அழைத்து கொண்டு வருபவர்கள் முக்கியமாய் தேவை என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலும் கூட ஆண்டவர் இந்த ஆலோசனை நமக்கு தருகிறார். எல்லா இடங்களிலும் இதே போல மனநிலைமை உடையவர்களை நண்பர்களாக கொள்ளுங்கள். அவர்களை பக்கத்தில் வைங்க. அவர்கள் சொல்கிறத கேளுங்க. நிதானமாக உடையவர்கள், பொறுமையாய் செல்லுபவர்கள், நம்மையும் பொறுமையாய் செல்ல அழைப்பவர்கள், விட்டு கொடுக்க சொல்லுகிறவர்கள், அப்படிப்பட்டவர்களை பக்கத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள். ஆண்டவர் இப்படிப்பட்ட நல்ல மனநிலைமை உடையவர்களை எனக்கு நண்பர்களாய் கொடுத்தார் என்று அறிந்து நான் ஆண்டவரை சோத்திருக்கிறேன். ஆண்டவர் காலகாலமாக இப்படிப்பட்ட நல்ல ஆலோசனை கொடுக்குறவங்கள, பொறுமையாக இருக்க சொல்கிறவங்கள எனக்கு அவர் எப்பொழுதுமே பக்கபலமாய் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கும் கூட அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனநிலைமை உடையவர்களை கர்த்தர் தருவாராக என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களை பாருங்கள். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படி யோர்தானில் 7 தினம் மூழ்கின பொழுது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி சுத்தமானான். கடைசியாக நாகமான் அந்த யோர்தானுக்கே வந்துடுறார். தான் சீரிய நாட்டு படை தளபதிங்கிற அந்த வஸ்திரத்தை கடத்துறார். அது வரைக்கும் தன்னை கொடுத்து உயர்வான எண்ணம் இருந்திருக்கும், கண்டிப்பாக இருந்திருக்கும், பெரிய இல்லையா, கலத்துறார். இப்போ வந்து சிறு பிள்ளை போல தன்னை தாழ்த்தி 7 தடவை அந்த தண்ணியில் அப்படி முங்கி முங்கி அறிந்திக்கிறார். சிறு பிள்ளை போல தன்னோட தாழ்த்தினது ஆண்டுடைய வார்த்தை கீழ்ப்படைஞ்சதுனால சிறு பிள்ளையின் சரீரத்தை போல அவருடைய சரீரம் மாறிச்சான். சின்ன பிள்ளைகள் சரீரத்தில் எந்த மாசு மறு எதுவுமே இருக்காது. அவர்களை ஆசீர்வதித்து தான் இந்த பூமிக்கு ஆண்டவர் அனுப்பி வைக்கிறார். அதை போலவே நாகமானுடைய சரீரமும் மாறிற்று, அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார் என்று நாம் காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, மிக சுகமான வாழ்க்கை நாகமானுக்கு உண்டாயிற்று. பெரிய சந்தோஷம் உண்டாயிற்று. யாராலும் தீர்க்க முடியாத வியாதி அந்த நதியில் 7 தினம் முங்கி எந்திரிச்சோன்னு அவரை விட்டு நிரந்தரமாக நீங்கி போயிற்று. சந்தோஷமானவராக அவர் வெளியே வந்தார். உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட எது முடியாது, எது நடக்காது, எது கஷ்டம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை எளிதில் ஆண்டவர் முடித்து கொடுப்பார். மிக சிறப்பான நன்மைகள் பெஸ்ட்டாக அவங்களுக்கு கொடுப்பார். ஆசீர்வாதங்களை தருவார். மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்துவார். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிற கண்களை மூடுவீர்களா? நாம் ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, இந்த நாளிலும் கூட நம்முடைய பாதத்தை பிடித்து நாங்கள் கெஞ்சுகிறோம். ஐயா, எப்படியாவது ஆண்டவரே நீர் மனம் இறங்கும், எப்படியாவது நீர் உதவி செய்யும், எப்படியாவது ஆண்டவரே இந்த நாளிலும் கூட ராஜா கோவப்படுற வாலிபர்கள், கோவப்பட்டு எல்லாரையும் அடிக்கிறவங்க, பெற்ற தாய் தகப்பனை அடிக்கிற வாலிபர்கள், ஆண்டவர் எனக்கு யாருமே எந்த ஆலோசனையும் சொல்லக்கூடாது, எனக்கு எல்லாம் தெரியும் சொல்கிறவங்க தவறு செய்கிறாங்கப்பா. நான் சொல்கிறபடி தான் எல்லாரும் கேட்கணும், நான் தான் தலைவராக இருக்கணுங்கிற மாதிரி பிடிவாதம் உடையவர்கள், அகித்தோஃபலை போன்றவர்கள் அழிஞ்சு போகிறாங்க. அந்த எதிர்பார்ப்பே தவறானது என்பதை புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. பெற்றோர்கள் ஒரு வயசுக்கு பிறகு பிள்ளைகளை கீழ்ப்படிய வைக்கணும், தான் இஷ்டப்படி நடத்தணும்னு நினைக்கிறது மிகப்பெரிய தவறு என்பதை புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. இறைவா, இந்த நாளிலும் கூட ராஜா வியாதிப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நம்முடைய பாதத்திலே வாரோம். ஆஸ்பத்திரியில் கூட்டம் கூட்டமாய் மக்கள் இருக்கிறாங்க, ஐசியூவில் கூட்டம் கூட்டமாக இருக்கிறாங்க. ஆண்டவர் எப்படி வாழணும்னு தெரியாமல் ஆண்டவர் தவிக்கிறவங்க எத்தனையோ பேர் இந்த பூமியில் இருக்கிறாங்க. ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே நீர் உதவி செய்வீராக, ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்துவீராக, ஸ்திரப்படுத்துவீராக என்று நாங்கள் கெஞ்சுகிறோம். ஐயா, எப்படியாவது கர்த்தர் மனம் இறங்கி சத்துருடைய கிரியைகளை அழித்து ஆண்டவரை தோத்திரம்ப்பா நீர் வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கெஞ்சுகிறோம். ஐயா, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரை தோத்திரம்ப்பா. டாக்டரால் முடியாது அப்படின்னு சொல்லி கைவிடப்பட்டிருந்தால் கூட நீங்கள் மனம் இறங்கி அவர்களுக்கு ஒரு அற்புத சுகத்தை தார். நாகமானுடைய அந்த மிக பெரிதான கொடிதான வியாதியை ஒரு நிமிஷத்தில் அவரை விட்டு நீக்கியவர் நீங்கள் அல்லவாப்பா. இப்பொழுது கூட அப்படியே நீங்கள் செய்ய முடியும் ராஜா. எந்த வியாதியாக இருந்தாலும் சுகப்படுத்த உம்மாலே முடியும். உம்மாலே சுகப்படுத்த முடியாத வியாதி என்று எதுவுமே இந்த பூமியில் இல்லையே ராஜா. எப்படியாவது சுகப்படுத்துங்கப்பா. எனக்கு என் பிள்ளைக்கு, என் அப்பாவுக்கு, என் அம்மாவுக்கு, என் தம்பி தங்கச்சி சுகமாயிராதான்னு கண்ணீரோடு தவிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரோட கண்ணீரை கண்டு அவருக்கு பிரியமானவர்களுக்கு விடுதலை தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவர் கண்ணீர் யாவையும் துடைப்பீராக, வியாதி யாவற்றையும் மாற்றுவீராக. பல நெருக்கடியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு எப்படியாவது ஒரு அதிசயத்தை செய்யும், எப்படியாவது ஒரு அற்புதத்தை செய்யும், அவருடைய தேவைகளை எப்படியாவது சந்தியும். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் இன்றைக்கு இப்பொழுது
ஆண்டவரை உடைய பிள்ளைகளுக்காய் ஒரு ஆசீர்வாதமான நீரூற்ற புறப்படும்படியே செய்யும். ஊற்று தண்ணீரே பொங்கி பொங்கி வருவீராக. உடைய பிள்ளைகளின் அனைத்து தேவைகளை சந்திப்பீராக. ஏசப்பா சோத்திரம். குடும்பத்தில் பிரச்சனை, திருமணத்தில் பிரச்சனை, வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காராலே பிரச்சனை என்று தவிக்கிற பிள்ளைகளுக்கு எப்படியாவது ஆண்டவர் நிம்மதியை தாரும். அப்பா, பிள்ளைகளில் போதைக்கு அடிமையாக இருக்கிறதுனால, மொபைலுக்கு அடிமையாக இருக்கிறதுனால, கெட்ட நண்பர்கள், கெட்ட பழக்கங்கள் இருக்கிறதுனால, அடிக்கிறதுனால மன உடைந்து போயிருக்கிற பெற்றோரை எப்படியாவது சந்திக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். வயதானக்கிளை விழுந்து விடாதபடி காத்துக்கொள்ளும். நீண்ட காலமை காத்திருப்பவர்களுக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யும். உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும், இந்திய தாய் திருநாட்டையும் அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்கப்பா. முக்கியமாக ஏசப்பாவுடைய பிள்ளைங்க தேடுறவங்க வெக்கப்படவே கூடாது, அவர்கள் கைவிடப்படவே கூடாது, தலை குனிஞ்சிடக்கூடாது. அவர்களுக்கு உதவி செய்ய காப்பாற்றுங்க. ஆசிரியர் திராட்சைப்பழ தோட்ட ஊழியர்களை நேசிக்கிறேன். நாள்தோறும் நம் நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் ஆசீர்வதியும். படைக்கலான் முதியோரிடத்தில் சேர அநேக இடங்கள் உண்டே, அநேகரை அழைத்து கொண்டு வாருங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் சுத்தாடி அந்யோன்ய ஐக்கியம் இல்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு காலங்களில் நினைத்திருப்பதா. அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. ஆமென்.